Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ரூச்சஸ் வர்க் தான். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ண ப்ரூச் மாடல் தான் பார்க்க போறோம். சிம்பிளா நார்மல் நீடில் இருந்தாலே பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரிங்க. அவங்களும் யூஸ் பண்ணட்டும் வீடியோ பார்த்து. சோ ஆன்லைன்ல படிக்கணும்னா கோர்ஸ் இருக்கு. ப்ரூச் அண்ட் ஆரி கிளாஸ் ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கோம். 499 ரூபாய். மெட்டீரியல் வேணும்னா நீங்க வாங்கலாம். இல்லைன்னா நீங்க வாங்குறதா இருந்தாலும் ஓகே. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தான் எடுத்திருந்தேன். ஸோ இதே ஒர்க்கை நீங்கள் பழைய ப்ளவுஸில் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணால் என்னோடய நம்பருக்கு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டாக தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவில் தான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கஸ்டமர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இது எப்படி உங்களுக்கு ஹெவியாக வேணுமா இல்லை சிம்பிளாக போதுமானு. அப்போ சொன்னாங்க சிம்பிளாக போதும், ஏன்னா சாரி ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸோ ப்ளவுஸுக்கு கொஞ்சமாக ஒர்க் போதும் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறப்பனால எப்படி என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணு தெரியல, எல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா பார்த்து தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஃப்ளார் தான் நான் எடுத்திருந்தேன் மெட்டீரியல் ஆட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கலராக பார்த்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா காப்பர் கலரில் மெட்டீரியல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ணணும். இது பெரிய அளவில் நம்ம ஒர்க் பண்ணி முடித்தாலுமே இதே மெத்தட் தான். அப்படின்னா பெரிய ஒர்க்கெல்லாம் முடித்தாலுமே நம்ம மெட்டீரியல் வைஸ் தான் நம்ம ப்ரூச் ஒர்க்கு பண்ணணும். ஆரி ஒர்க்கை மாதிரி டிசைன் பேஸ் பண்ணி கிடையாது. நம்ம ப்ரூச் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா மெட்டீரியலை வச்சு தான். நீடு நம்பர் 11 நம்பர் எடுத்திருந்தேன். அதுதான் நமக்கு சுகர் பீடு எல்லாமே ஸ்டிச் பண்ண முடியும். பெல் பிராண்டில் பீடிங் நீடில் கேட்டு வாங்கிக்கோங்க கடைகளில். 8ஆம் நம்பர் ஃப்ரேம் எடுத்திருந்தேன். ஃப்ரேமை மாட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஸ்லீவில் பார்டர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பார்டருக்கு மேலே இருக்க கிளாத்தை மட்டும் 2ஆம் அடித்து சென்டரை மார்க் பண்ணி எடுத்திருந்தேன். அப்போ தான் நமக்கு சென்டரில் கரெக்டாக அந்த ஃப்ளார் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ப்ரூச் மெட்டீரியல் வச்சு. ஸோ சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரேமை வந்து கனெக்ட் பண்ணணும். ஃப்ரேமை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து நாடா எதுவுமே சுத்தலை. ஏன்னா நம்ம பெரிய அளவில் டைட்டாக த்ரெட் கிளாத் இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். இதுக்கு சிம்பிளாக இருந்தாலே போதும். ஸோ சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணி எடுக்கிறது தான். ஃப்ரேம் வந்து டைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீட்டாக வந்து போட்டு எடுத்தாச்சு. ஃப்ரேமை வந்து மாட்டுறது இப்படி தான். ஸ்லீவ் வந்து எண்டு வரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க் வந்து சென்டர் பாயிண்ட் பண்ணி பண்ணுறனால ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபில் ஆகி இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலரில் தான் எப்போவுமே எடுக்கணும். எல்லா ஒர்க்குக்கும் அப்படி தான். அதே மாதிரி தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ த்ரெட்டு ரெண்டு நாட்டாக போட்டு எடுத்திருந்தேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து 2 நாட்டை மட்டும் நம்ம நாட்டு போட்டு எடுக்கணும், 2 த்ரெட்டை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஃப்ளார். இந்த ஃப்ளாருக்கு சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் சைஸு சரியா. இப்போது இந்த பெரிய ஃப்ளாருக்கு நம்ம உள்ளாடி வைக்கிற பீடு வெளியே நல்லா தெரியணும் விசிபிளாக. அதுக்காக நான் 6 mm பால் பீடு வச்சுருந்தேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் 4 mm 5 mm கூட வச்சுக்கிடலாம். தென் இதில் வந்து காப்பர் கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே அந்த பேல் தான் யூஸ் பண்ணி பழகிட்டு, ஸோ அது வந்து ஹைலைட்டாக இருக்கும். நீங்களே வேணால் பாருங்கள். நம்ம காப்பர் பீடு வச்சா கூட இந்த அளவுக்கு அது நல்லா அழகாக கிராண்டாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஒயிட் பேல் வைக்கிறப்போ அதோட லுக்கே தனியாகிட்டு. இப்போ பேக் சைடு நாட்டு போடணும். ஏன்னா இது ரெண்டுமே பெரிய சைஸ் ஃப்ளாராக இருக்குது. இல்லைன்னா பேக் சைடில் கொஞ்சமாவது க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பீடுக்கும் அந்த ஃப்ளாருக்கும் பேக் சைடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணாதது ஏன்னா, க்ளூ அப்ளை பண்ணனா நமக்கு ஒருவேளை இது வேண்டாம், இந்த ஒரு நமக்கு பிடிக்கல, இதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணாதது. இப்போ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெட்டீரியலாக எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ப்ரூச் ஒர்க்குக்கு அப்படி தான் நம்ம மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஆரி ஒர்க்குக்கு அப்படி பண்ண முடியாது. பீட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ப்ரூச் ஒர்க்குக்கு மெட்டீரியல் வந்து நிறைய இருக்கனால அதோட சைஸும் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம அதை நமக்கு ஏற்றவாறு எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அதெல்லாமே நம்ம மார்க் பண்ணி பண்ணலாம். இப்போ 3 சைடுமே பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ 3 லைலா ஃப்ளார். இந்த ஃப்ளாரோட பேர் லைலா ஃப்ளார். ஏன் நான் இது எல்லாமே சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே மெஜாரிட்டி எதுவுமே தெரியாதவங்க தான் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் கடைகளில் வாங்குறப்போ இந்த ஃப்ளாரோட நேமை சொல்லி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. லைலா ஃப்ளார் இது எல்லா கடைகள்லையும் மோஸ்ட்லி கிடைக்கும். இந்த 7 சென்டிமீட்டர் ஃப்ளார் காட்டினேன், அது வந்து மோஸ்ட்லி கிடைக்காது சரியா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து லைலா ஃப்ளாரை பூ மாதிரி நம்ம வச்சோம் இல்லை, அதே சிச்சுவேஷனில் தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா, பேக் சைடில் இருந்தால் நீடில் மேலே எடுக்கணும். அதுக்கப்புறமா உள்ளாடி ஒரு பேல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா காப்பர் பீடு கூட யூஸ் பண்ணலாம். 3 mm சைஸ் 4 mm சைஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த பீடை நீக்கிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ஃப்ளார் இருக்குது தெரியுமா, அதுக்கு உள்ளாடி நீடில் போடும்போது அழகாக இந்த பீடு போய் லாக் ஆகிடும்.
ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். மெட்டீரியல் கிடச்சா நீங்களே ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய மெட்டீரியல் வச்சு நான் ப்ரூச் ஒர்க் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தேவையான நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, அடுத்த சைடும் அதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது நீங்கள் கண்ணை மூடிட்டே ஸ்டிச் பண்ணலாம், டச் பண்ணி பார்த்தே மெட்டீரியலை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். கஸ்டமர் என்ன நம்பி ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்க, ஸோ அதுவும் எனக்கு இருந்துச்சு. ஒரு சைடு பயமே இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டரா, ஸோ இது நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இவன் 3 கார்னருக்கும் நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். இது மெஜாரிட்டி வந்து ப்ளூ கலர்லேயே இருந்துச்சா, ஸோ இதுக்கு வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒர்க்கு வந்து காப்பரில் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட பேர் லீஃப் சீக்வன்ஸ். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லீஃப் சீக்வன்ஸில் காப்பர் கலரை அங்கங்கே மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் எந்தெந்த கலரில் வேணுமோ வாங்கி நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். ஆரி ஒர்க்கை பொறுத்தளவு கொஞ்சம் நமக்கு கஷ்டம் மெட்டீரியல் சூஸ் பண்ணது, இது அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா லீஃப் சீக்வன்ஸுக்கு 2 ஹோல் இருக்கும். அதுக்கு பேக் சைட்லேருந்து ஒரு ஹோலை ஒரு ஹோலில் நீடில் போட்டு மேலே எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 3-4 சுகர் பீட்ஸ் தைக்கலாம். இல்லைன்னா 2 பீடு தைக்கலாம். இல்லைன்னா நார்மல் த்ரெட்டே யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் 3-4 சுகர் பீடு காப்பர் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக இன்னொரு ஹோல் வழியாக நான் வந்து கரெக்டாக வச்சுருந்தேன். இதுவும் கரெக்டாக பாருங்கள், லீஃபுக்கு நான் 2 ஃப்ளாருக்கும் இடையில தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஆப்போசிட்லேயே 2 ஃப்ளாருக்கு இடையில இது மாதிரி லீஃப் சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸி. நான் நிறைய தடவை இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஸ்டிச் பண்ணுறப்போ அடுத்து என்ன அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு இந்த ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். நான் நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கி வச்சுருந்தது இருக்குது. அதுக்கு கலர் கூட சேஞ்ச் ஆகிட்டு, ஆனால் இது எப்படி எனக்கு எங்கே பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமே தெரியாது. அப்புறமா தான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் நானுமே படிச்சிருந்தேன். ஸோ இப்போ என்ன நம்பி ஒரு 50 ஸ்டூடெண்ட் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க 1 மந்தில். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 499 ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான், எனக்குமே ஒர்த்து தான். ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட்லேயும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி 3 ஃப்ளாருக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை என்ன பண்ணேன்னா, நான் வந்து சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டாக சக்கரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். கிளாஸுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாம் ஒரு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது இப்போ தான். ஆரி ஒர்க்லேயும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது நான் பார்த்துருக்கேன். பட் நான் இதுவரையும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ சக்கரியில் சென்டரில் வந்து ஹோல் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் த்ரெட்டு வச்சு 2 சைடு லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்ளாடி நம்ம ஸ்டோன் ஃபிட் பண்ணணும். இந்த மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கு எல்லாம் சேர்த்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தேன். லைனிங்க்கு 60 ரூபா ஆச்சு. ஸோ அது எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஷிப்பிங் சார்ஜ் 50 ரூபா, அப்படியே 1100 ரூபா வாங்கியிருந்தேன். ஸ்டிச்சிங் ஒர்க்கு சேர்த்து 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன்னா, ஸோ இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அதிகமாக காசு வாங்குறது கிடையாது. இருந்தாலும் இந்த மெட்டீரியலுக்கெல்லாம் சேர்த்து நம்ம இருந்து ஒர்க் பண்ண அந்த டைமை அனுசரித்து தான் வாங்கியிருக்கேன். ஒருத்தா இல்லையான்னு உங்களோட கமெண்ட்டை பார்த்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது ஒரு 2 வார்த்தை பாராட்டி சென்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளோ எடுத்து ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். நீங்கள் இதில் B7000 வேணும்னா வைக்கலாம். B7000 வச்சிங்கன்னா நூல் மாதிரி விழுமா. ஸோ நமக்கு அது ஒட்டுறப்போ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இதுக்கு ஆயிரத்துக்கு நிறைய நேரம் ஆகும் ஃபேப்ரிக்லோ. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ரேட்டு கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 100 கிராம் 200 கிராம் அப்படியெல்லாம் தான் இருக்கும். 300-350 ரூபா அப்படி நல்ல ரேட் இந்த ஸ்டோன்ஸு. ஸோ கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் இதை அப்ளை வாரி கஜன்னு ஒட்ட முடியாது. ஸோ இது ஹைலைட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டு ஒர்க்கு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து க்ளூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் இதுக்கு ஆயிரப்போ கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிரும். ஸோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது கண்டப்போ எனக்கு நல்ல கொதியாக இருந்து அடுத்து கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணோன்னு. ஸோ கழுத்துக்கு வந்து நம்ம பழைய மாடலில் நம்ம ஸ்டைலில் விட முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கோன் ஜரி எடுத்திருந்தேன். 0.5 mm திக்னஸ் உள்ள கோன் ஜரி பாபில் அழகாக சுட்டுங்க. இல்லைன்னா உங்களுக்கு காப்பர் கலரில் நார்மல் ஜரியை 2 ஸ்ட்ராண்டாக நீங்கள் சுற்றி எடுத்தாலும் ஓகே. பாபின் கேஸில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கேஸில் இருக்க ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணால் தான் இந்த த்ரெட்டு நீட்டாக லூஸாக வரும். இப்போ மிஷினில் போட்டதுக்கப்புறமா அடி சைட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுக்கணும். எடுத்துகிட்டு ரஃபாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வேணும் நீங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணினேன்.
பார்க்குறதுக்கு நீட்டாக வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்குறப்போ பாருங்கள் ஸ்டிச்சஸ் அழகாக வந்துருச்சு. த்ரெட்டு வந்து காப்பர் கலருக்கு நீங்கள் ஆரஞ்சோ இல்லை நான் இப்போ காட்டினதில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அது மாதிரி ஏதாவது ஒரு ரெட் கலரில் நீங்கள் த்ரெட் வந்து நார்மல் நீடில் மிஷினில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நீட்டாக பேக் சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பேக் சைடு இருக்க த்ரெட்டு வந்து நம்ம நல்ல பக்கத்தில் விழும். சரியா? இப்போ ஷோல்டர் பக்கம் வரும்போது இது மாதிரி விரித்து விட்டுக்கோங்க ஜாயிண்ட்டை. அப்போ தான் அந்த திக்னஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த கழுத்து பகுதி. இப்போ 2 சைடு இது மாதிரி விரித்து விட்டுட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் கழுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும்தான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டு ஸோ திரும்பவும் கொஞ்சம் நிறைய த்ரெட் எடுத்து நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. 3 வாட்டி ஸ்டிச் பண்ணினேன், மேலே கீழேன்னு 3 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போது இதை ஃபைனலாக பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா நம்ம சுகர் பீட் ஒன்லைன் ஸ்டிச் பண்ண மாதிரியே திக்னஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் இதில் வேறு ஒரு ஒர்க்கும் கொடுக்கலைன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் ப்ரூச் ஒர்க்க மாட்டேன், இல்லை ஆரி ஒர்க்க மாட்டேன், இல்லை நார்மல் இதில் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் வேண்டான்னு சொல்கிறவங்க இது மாதிரி பார்டர் மாதிரி அடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இப்போ 1 இன்ச்சு உள் பக்கமாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ளார் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஒட்டுனாப்பில் வந்துடும். ஸோ அதனால் 1 இன்ச்சு நீக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு கேப் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா யோசித்தேன், ஐயோ 2 இன்ச்சு ஆக்கியிருக்கலாமோன்னு. ஏன்னா ரொம்ப நெருங்கி ஆனால் நல்லா இருந்த ஒர்க்கு, ரொம்ப எல்லாம் நெருங்கெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கூட நீக்கி தைச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அடுத்து வந்து 2 இன்ச்சு பேக்குக்கு மட்டும் 2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணேன். பேக் கழுத்துக்கு 2 இன்ச்சு எடுத்துருந்தேன். இப்போ 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் கழுத்துக்கு நான் ஸ்டிச் பண்ணுறப்போ 1.5 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேக் கழுத்துக்கு 2 இன்ச்சு கேப் விட்டுருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ 2 இன்ச்சு கேப்புக்கு மாற்றிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீடில் பேக் சைடில் இருந்து மேலே எடுத்துகிட்டு லைலா ஃப்ளார் தான் இதில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஏன்னா கழுத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணால் போதும், கைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும். அதனால் ஸோ ஒரு லைலா ஃப்ளார் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணேன். லைலா ஃப்ளார் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் தெரியும். அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுற பீடை நீக்கிட்டு நம்ம நீடில் பேக் சைடு கொண்டு போனால் லாக் ஆயிரும். இப்போது இதே மாதிரி 3 ஃப்ளார் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அக்கு ஷேப்புக்கு. 3 ஃப்ளாரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கைக்கு ஸ்டிச் பண்ண சேம் மெத்தடு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக அதில் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. கழுத்துக்கு நம்ம எங்கும் தைக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் லீவ் சீக்வன்ஸ் வந்து 3 சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த லைலா ஃப்ளாருக்கு 3 சைடுமே லீவ் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு இடையில வந்து அந்த சக்கரி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சக்கரியும் ஒன்று தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப கச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸில் இல்லை சுடிதாருக்கு சென்டர் ஃப்ரண்டில் நெக் பார்ட்டில் இதில் எல்லாமே நீங்கள் இதை அழகாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரேமில் மாட்டி கழுத்துக்கு வந்து ஃப்ரேமில் மாட்டலைன்னு பார்த்தீங்கன்னா நான் கையாலே கிளாத்தை விரித்து தான் பிடிச்சிருக்கேன். தென் ஸ்லீவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணது என்னென்னா அது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு சென்டர் மார்க் பண்ண முடியாது, கையில் பிடிச்சி தைக்கும்போது சென்டர் கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால தான் அந்த மைய பகுதியை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃப்ரேமில் கரெக்டாக மார்க் பண்ணினேன். இது அப்படி கிடையாது, நம்ம கையாலே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரேமில் நீங்கள் மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைடு எண்டு நாட் போடணும். சும்மா நார்மலாக 2-3 தடவை இது மாதிரி குத்தி ஸ்டிச் பண்ணாலே போதும். எண்டு நாட் தான். அப்படி உங்களுக்கு த்ரெட் ரிமூவ் ஆகி வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் எல்லாம் ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் அட்டாச் தொட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். சரியா, இந்த மெட்டீரியல் எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் பீஸ் 1000 வச்சிங்கன்னா வேறு ஒர்க்கு ட்ரை பண்ண முடியாது. பேக் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு லைலா ஃப்ளார் ஒரு பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ப்ரூச் ஒர்க்குக்கு எப்போவுமே அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, கொஞ்சம் இடத்துல தான் ஒர்க் இருக்கும். ஃபைனலி நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அழகாக ஒட்டி இருந்தேன். ஒட்டினதுக்கப்புறமா இதோட லுக்கே தனி பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு நான் 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி உங்களுக்கும் வீட்டில் இருந்துகிட்டே ப்ரூச் ஒர்க்கு படிக்கணும், ப்ரூச் ஒர்க்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ இஷ்டப்பட்டா லைக் செய்ய மறக்கிறது.